என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்தியின் இந்த சிறிய தியானத்தில் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர விரும்புகிறேன். தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிவோம். என்னென்ன செய்தியை கேட்குறோமோ உடனே அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்திடுவோம். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஒரு வாழ்க்கை கீழ்ப்படிவோம். தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது நியாயம். தேவனுக்கு கீழ்ப்படிவது அவர் எதிர்பார்ப்பு. தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் உத்தமம். அதனால் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என் 12 வயசில் எங்கள் சண்டே ஸ்கூலில் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்போது என்னுடைய கூட பிறந்த அக்கா தான் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் அந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றியது. ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படினுன்ற அவங்க சொல்லி கொடுத்த அந்த செய்தி, அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. உண்மையில் ஒருவேளை என்னுடைய மூத்த சகோதரியாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக அவங்க ஒரு அந்த ஆவிக்குரிய ஒரு தாயாய் எனக்கு அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த வசனம் 12 வயசில் நான் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணது. அதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் மறக்கலை. காரணம், இந்த வசனம் உயிருள்ளது. ஏன்னால் உயிருள்ள தேவன் பேசின வசனம் தான் உயிருள்ளதாக இருக்கும். அந்த உயிருள்ள வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். எனவே இந்த வசனங்கள் உயிர்ப்பிக்கின்ற வசனங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு கீழ்ப்படுதலை உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன். எனக்காக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 3:18 நான் வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கேற்கும்படி என்று வாசிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது கவனித்து பார்த்தீங்கன்னா, வைஃப்ஸ் சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ். சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ். அதாவது நீங்கள் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிற முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த சப்மிஷன். அதில் சர்வ் இன் லவ் என்று வாசிக்கிறோம். அன்போடு கூட பணிவிடை செய்வது. அன்போடு பணிவிடை செய்வது. நிறைய இடத்துல இன்னைக்கு மனைவிகள் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். அடிமைகளாக மாற்றப்படுவது வேதம் கற்றுக் கொடுக்குற பாடம் அல்ல. மனைவிகள் அடிமைகள் அல்ல. எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய குடும்பத்தில் மனைவி என்று சொன்னால் அடிமை என்று நிறைய பேர் நினைத்து கொள்வது உண்டு. வேதத்தின்படி தவறானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனுஷனின் பாதியிலிருந்து ஆண்டவர் மனுஷியை உருவாக்கினார். அடிமை அல்ல. they are not slaves, பட் அவங்க சப்மிஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புருஷனை குடும்பத்துக்கு தலைவனாய் வைக்கிறார். ஒரு குடும்பத்தை மனைவி ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அந்த நடத்தக்கூடிய அந்த மொத்த பொறுப்பும் புருஷனுக்குரியது. மனைவி கீழ்ப்படிய வேண்டும். புருஷனுக்கு, தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யார்? பரிசுத்த ஸ்திரீகள். பாருங்க, இன்னைக்கு அந்த பரிசுத்தத்திற்கும் வேல்யூ இல்லாமல் போச்சு. தேவனிடத்தில் நம்பிக்கை என்ற வார்த்தைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. தானா கீழ்ப்படிதலும் காணாமல் போயிருச்சு. இந்த தேவனிடத்தில் நம்பிக்கை, பரிசுத்த ஸ்திரீகள், கீழ்ப்படிந்த அனுபவம், இது 3மே ரொம்ப முக்கியமானது. அப்போது இன்னைக்குரிய காலகட்டங்களில் புருஷனுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்ற ஒரு மனநிலை. ஏன்னா சமம், நான் சும்மாவாக இந்த வீட்டுக்கு வந்தேன், எவ்வளோ போட்டு வந்தேன் அப்படின்னு எதிர்த்து பேசுகிற பெண்கள். அருமையான சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவரை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து எப்போதும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். அதுதான் உங்கள் அலங்காரம். கீழ்ப்படிஞ்சா நான் குறைஞ்சிருவேன், கீழ்ப்படிஞ்சா என் அந்தஸ்து என்ன ஆகிடும் அப்படின்னு ஈகோ பார்க்குற பழக்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதா? நான் கீழ்ப்படிய பண்ணுவேன் அப்படின்னு புருஷர்கள் அந்த ஈகோவை பார்க்கக்கூடாது. ஸ்திரீகளும் கீழ்ப்படிய மாட்டேன் என்ற ஈகோவை காட்டவும் கூடாது. இது ரெண்டுமே ஈகோ பிசாசு குணம். கவனம்.
எவ்வளவு வேகமாய் கீழ்ப்படிவோமோ அவ்வளவு ஆசீர்வாதம். இது அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பு, இதுதான் அலங்கரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் அந்த அந்த அலங்காரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5:24, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அங்கே வசனம் இதுதான். பைபிள் சொல்லுது நான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, நித்தியத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும், எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். 2வது 1 பேதுரு 3:1 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே இன்னொரு காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனாக இருந்தாலும் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்களை மாற்றும். பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். உங்கள் கற்புள்ள நடக்கை, அந்த கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிந்த இருதயம், நான் இவ்வளவு மோசமாக இருந்தாலும் இவ கீழ்ப்படுகிறாளேன்னு கண்டிப்பாக அவர் ஒரு நாள் மனம் திரும்புவார். எபேசியர் 5:22 நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா முதல்ல எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும், 2வது கற்புள்ள நடக்கையை காண்பித்து கீழ்ப்படியணும், 3வது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை போல கீழ்ப்படியணும். ஸ்லேவ் அல்ல, ஆனால் சர்வ் இன் லவ். அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துலலாம் அப்படி இருக்க முடியுமா, இருக்கலாமா அப்படின்னு கேள்வியே கேட்க முடியாது. வேதத்துக்கு அந்த காலம் இந்த காலம் கிடையாது. உலகத்தில் தான் நூதனங்கள் வரும்பொழுது இதெல்லாம் மாற ஆரம்பித்தது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கீழ்ப்படியுங்கள். இதை சொல்லும்போது ஒருவேளை நினைக்கலாம், அப்போ புருஷர்கள் கீழ்ப்படிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. புருஷர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், ஸ்திரீகள் புருஷருக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கும் கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிய வைப்பதே புருஷர்கள் அந்த ஸ்திரீகள் மேல் காட்டுகிற அன்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். என்ன பெரிய ஹானர் பார்த்தீங்களா? எவ்வளவு கனத்துக்குரியவனாய் அந்த புருஷனை சாராள் பார்த்தாள். ஆனால் புருஷர்கள் ஸ்திரீகள் கீழ்ப்படியிலேயே அப்படின்னு தான் நம்ம அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5:25, எபேசியர் 5:28 இந்த வசனங்களிலெல்லாம் புருஷர்கள் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புருஷனின் அன்பு, ஸ்திரீயின் கீழ்ப்படிதல், இந்த 2 இருந்தால் தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிப்பாராக. புருஷனின் அன்பும் ஸ்திரீயின் கீழ்ப்படிதலும் 2ம் கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்திரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். விதண்டாவாதம் செய்யாமல் பழைய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சாராள் தன் புருஷனுக்கு எப்படி அடங்கி கீழ்ப்படிந்தாள் என்பதை ஆண்டவரே பேதுரு எழுதும்போது இன்றைக்கும் அந்த வசனம் ஜீவனுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். புருஷர்களும் உண்மையாய் அன்பு செலுத்தி, ஆண்டவரே, ஸ்திரீகளும் உண்மையாய் கீழ்ப்படிந்து அந்த குடும்பம் கட்டப்பட்ட குடும்பமாய் வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பங்கள் எழும்பட்டும், மகிமையாய் எழும்பட்டும். தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை இன்றைக்கு நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.